பயிர் சேத விவரங்களை உடனடியாக கணக்கிட்டு தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாக தங்க வைக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். பயிர் சேத விவரங்களை உடனடியாக கணக்கிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்பக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முன்தினம் பரவலாக கனமழை கனமழை வரை பெய்திருக்கிறீங்க. தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவிலான விவசாய நிலங்கள் சேதமடைந்திருக்கின்றன. எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கு மட்டுமல்லாமல் தலைமைச் செயலகத்தில் இன்றும் நடைபெற்றக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அணைகளுடைய நீரை திறந்து விடும்போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வழங்க வேண்டும், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களில் முன்னதாக தங்க வைக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.